வானவில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. இப்போ அதிகமாக வாகனங்கள் பயன்படுத்துறதால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால் சில சமயங்களில் நம்ம உடல் உறுப்புகளை நம்ம இழக்கிறோம். அதே மாதிரி தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க சில நேரத்தில் ஆக்சிடென்டலாக அவங்க விரல்களை கட் பண்ணிக்கிறாங்க. ஏன் வீட்டில் பெண்மணிகள் மிக்சி கிரைண்டர் அரைக்கும் போது அவங்க விரல் துண்டாகுது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, உடனே என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது, எந்த டாக்டரை போய் நம்ம பார்க்குறது, இந்த துண்டான விரலை நம்மளால் ஒட்ட வைக்க முடியுமா, இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு இன்றைக்கி பதிலளிக்க வந்திருக்காரு பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் தமிழ்செல்வன் சார். ஹலோ டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. வெல்கம், குட் மார்னிங் டாக்டர். இப்போ நம்ம நேற்று எபிசோடில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்குலாம் ஸ்கின் இதாக இருக்கும். சில பேர் என்னென்னா முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அந்த ஸ்கின் வந்து மருந்து எதாவது போட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் அந்த ஸ்கின் டேமேஜ் ஆனது அப்படியே தெரியும், ஒரு மாதிரி தழும்பு மாதிரிலாம் ஆகியிருக்கும். அவங்க இப்போ நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா ஆப்ஷன் இருக்கா டாக்டர்? அதுக்கு இருக்குது, ஆனால் நிச்சயமாக வந்து முதல் தடவை பண்ணுறது அளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. சில சமயத்தில் கண்ட்ராக்சர்ஸ்னு சொல்லுவோம், போஸ்ட் பர்ன் கண்ட்ராக்சர், கையெல்லாம் இப்படி மடங்கி இருக்கும், கழுத்து இப்படி இதாக இருக்கும். அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா கை நீட்டணும், மடக்கணும், எல்லாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் கொண்டு வரணுன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரி தேவை. அது வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரியில் வராது, அது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ரெகுலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வரும். பட் அது பண்ணி தான் ஆகணும். வெறும் அப்பியரன்ஸுக்காக மட்டும் இல்லை, ஃபங்க்ஷனுக்காகவும் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிளாஸ்டிக் பேர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் அக்யூட் இன்ஜுரின்னு சொல்லுவோம், இம்மீடியட்டாக வர்றது ஒன்று, அது வந்து லைஃப்பை காப்பாற்றுறது. அடுத்தது இந்த காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது, அது வந்து ஏர்லியராக வந்துட்டாங்கண்ணா. பட் சில சமயத்தில் ஒரு ரிமோட் பிளேஸ்லேருந்து அங்கே உள்ள டாக்டரை பார்த்துருப்பாங்க, அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய எய்ம் வந்து புண்ணு ஆறுனா போதும், பேஷண்ட் உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வரும்பொழுது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ எங்கள்கிட்ட அதற்கு பிறகு வருவாங்க, 6 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ, டாக்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுங்க. அதையும் நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம். அதை கரெக்ட் பண்ணுறதற்கு தோல் எடுத்து வைக்கணும், அது எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட தோல் அவைலபிளாக இருக்குது என்ன, அதெல்லாம் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. பட் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா எங்களுடைய எய்ம் அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள திருப்பி ஒரு நார்மலுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். டாக்டர், நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து கேன்சர் டாக்டர் கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்னார், இப்போ வந்து பெண்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்றது அதிகமாக வருது, அது சின்ன யங் ஏஜ்லேயும் வர ஆரம்பிச்சிருது. பட் ஆனால் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ இருக்குது. ஆனாலும் பெண்கள் வந்து போய் செக்கப் பண்ணிக்க மாட்றாங்க. ஏன்னா ஒரு வேளை கேன்சர்னு சொல்லிட்டா அவங்க பிரெஸ்ட்டை லூஸ் பண்ணிடுவாங்க, அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு நிறைய பேர் செக்கப்லாம் போகாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து அவங்களுக்கு உதவுமா டாக்டர்? கண்டிப்பாக. முதல் விஷயம் வந்து கேன்சர் வந்துருமோ இல்லை கேன்சர்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா கேன்சர் ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணால் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும், லாங்கிவிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இது ஒரு காரணம். ஆமாம், சின்ன வயசில் நிறைய பேர் பார்க்குறோம், இது ஒரு காரணம். அதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரியில் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நிறைய பண்ணுறோம். இம்ப்ளான்ட் வைக்கலாம், வேறு இடத்துலேருந்து சதையை கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ தட் அவங்களுக்கு அந்த மெயினாக வந்து அந்த அப்பியரன்ஸ் வந்து பிரெஸ்ட்டு போனதை வந்து திருப்பி அந்த ஒரு நார்மல் சைஸ் பிரெஸ்ட்டுக்கு கொண்டு வர்றதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது. ஸோ அது வந்து அவங்க டிமாண்ட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனாக்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து இட் இஸ் எ மஸ்ட். பிரெஸ்ட் கேன்சர் ஆப்ரேட் பண்ணால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிறது இஸ் எ மஸ்ட், இட் இஸ் லீகலி ரிக்வயர்டு. நீங்கள் ஒரு பர்சன் வந்து வேண்டான்னு சொன்னால் தான் பண்ணாமல் இருக்கணும், அதர்வைஸ் அது வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜரில் போகும். இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு ரூல்ஸ் கொண்டு வரல, ஆனால் அது வந்து இன்றைக்கி அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ அந்த அவேர்னஸில் டெஃபினட்டாக வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா இன்றைக்கி யங்கர் ஏஜில் 35 வயசு கல்யாணம் ஆகிறது, இன்றைக்கி 30 வயசு 32 வயசுன்னு ஆகிடுது. 35 வயசில் பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லிட்டு பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணும்பொழுது மென்டலி அண்ட் சைக்கலாஜிக்கலி தே கெட் அஃபெக்டட். அது ஒரு ஆர்கன், இம்பார்ட்டன்ட், ஒரு ஃபெமினைன் ஆர்கன். யூ கேனாட் சே இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் குறையும், அண்டு அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அண்ட் பண்ணுறதற்கு வழிகள் நிறையா இருக்குது. திருப்பி அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட்டினுடைய ஃபங்க்ஷனை எங்களால் கொடுக்க முடியாது, ஆனால் பிரெஸ்ட்டினுடைய அப்பியரன்ஸை கண்டிப்பாக கொடுக்க முடியும் வித் அ ட்ரெஸ். ஸோ தாராளமாக பண்ணணும். அதை தவிர இன்றைக்கி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய ஆன்கோபிளாஸ்டிக் பிரெஸ்ட் சர்ஜரினே வந்துருச்சு. இப்போ முழுக்கவே எடுக்க வேண்டாம்,
ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டால் எந்த போர்ஷன் மட்டும் இன்வால்வ் ஆகிருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குது. எல்லாமே இன்றைக்கி அதாவது மியூட்டிலேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ்லாம் குறைஞ்சி இந்த அளவுக்கு அதை வந்து திருப்பி கொண்டு வரணுங்கிறதுல நாங்களும் அதில் எங்களுடைய ரோலும் பெருசாக இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் இப்போ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரினா இப்போ நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக பண்ணுற சர்ஜரி அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் டாக்டர். ஆனால் அதில் நிறையா இருக்குது. இப்போது நமக்கு ஒரு அடிப்பட்டதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போது பிளாஸ்டிக் சர்ஜரியில் இப்போ காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக என்னெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க டாக்டர்? காஸ்மெட்டிக் சர்ஜரி நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான், பழைய எபிசோடில் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜன் ஈக்குவலன் டு காஸ்மெட்டிக் சர்ஜன்கிறது தான் பப்ளிக்குடைய ஒப்பீனியன். பட் அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடி பேசிக்கிட்டு இருந்ததில் சொன்னேன். காஸ்மெட்டிக் சர்ஜரி முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், முக்கியம்தான். ஸோ இது வந்து அடுத்தது வந்து ஏன் இது வந்து ஒன்லி ஃபார் சினி ஆக்டர்ஸு, மாடல்ஸு இவங்களுக்கு தானா அப்படின்னா, எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். எல்லாருக்குமே நம்ம அழகாக இருக்கணும், இல்லை பார்க்குறதுக்கு கலையாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எல்லாருக்கும். எனக்கும் இருக்குது, 65 வயசில் எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். ஸோ இதில் ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம வந்து சொசைட்டியில் எந்த அளவுக்கு நம்மளை முன்னிலைப்படுத்திக்கிறோங்கிறது தான் முக்கியமாக காஸ்மெட்டிக் சர்ஜரி. ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரியில் எகெயின் எல்லாமே வந்து மூக்கு தான் காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிம்பாங்க. அது கிடையாது. மூக்கு ஒரு பார்ட். மூக்கு வந்து வளைஞ்சிருக்கலாம், கோணலாக இருக்கலாம், இல்லை முக்கியமாக வந்து டிப்பு குடமிளகா மூக்கு அப்படிம்பாங்க. மூக்கு நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றபடி நார்மலாக பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க வெயிட் ரிடக்ஷன், லைப்போசெக்ஷன். ஸோ லைப்போசெக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஆனால் லைப்போசெக்ஷன் வந்து ஒரு வெயிட் ரிடக்ஷனுக்கான மெத்தட் கிடையாது. வெயிட் ரிடக்ஷனுக்கான மெத்தட் வந்து 100% டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான். லைப்போசெக்ஷன் சில எக்ஸஸ் ஃபேட் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது. அதே மாதிரி போஸ்ட் ப்ரெக்னென்சி அப்டாமன்லாம் வந்து லூஸாக இருக்கும், ஹேங்கிங்காக இருக்கும். 2 குழந்தை பெற்றதுக்கு பிறகு, இல்லை ஒரு ட்வின் குழந்தை பெற்றதுக்கு பிறகு மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் பார்த்திங்கன்னா, டாக்டர் எப்போ பார்த்தாலுமே நான் ப்ரெக்னென்ட் மாதிரி ஒரு லுக்கே இருக்குது அப்படிம்பாங்க. அவங்களுடைய மெயின் கம்ப்ளைண்ட்டு, நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் என் வயிறு மட்டும் தனியாக தெரிஞ்சிகிட்டு இருக்குது. ஸோ இது பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த டம்மி டக்குங்கிற ப்ரொசீஜர், அப்டாமினோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். எக்ஸஸ் ஃபேட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த நார்மல் ஷேப்புக்கு கொண்டு வர்றது. ஸோ இதுவும் காஸ்மெட்டிக் சர்ஜரி. அடுத்த முக்கியமானது வந்து நோஸ். நான் சொன்னது, சில பேருக்கு பிரஸ்ட்டு குறைவாக இருக்கும், அவங்களுக்கு வந்து பிரஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு ஆக்மெண்டேஷன் ப்ரொசீஜர், இம்ப்ளான்ட், சிலிக்கான் இம்ப்ளான்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சப்போஸ் அவங்கள்ட்ட எக்ஸஸ் ஃபேட் பாடியில் வேறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி பிரஸ்ட்டுக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு சேஃப் ப்ரொசீஜர். ஏன்னா வேறு ஃபாரின் பாடி எதுவும் கிடையாது, வெளியிலேருந்து எதையும் நம்ம போடல. உங்களுடைய ஓன் ஃபேட்டையே எடுத்து உங்களுடைய ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ அது பண்ணுறோம். அதேமாதிரி பிரஸ்ட் ரிடக்ஷன்னு ஒன்று இருக்குது. சில பேருக்கு ரொம்ப ஹியூஜ் பிரஸ்ட்டாக இருக்கும், வெளியில் வர்றதற்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது டாக்டர் அப்படின்ட்டு வருவாங்க. அதை தவிர அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்டில் வந்து கழுத்து பெயின்லாம் வரும், ஷோல்டர் பெயின் வரும், கழுத்து பெயின் வரும், கான்ஸ்டண்ட்டாக புல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்களுடைய சைஸ்க்கு, உடம்பு சைஸ்க்கு தேவையான அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறது. இது பிரஸ்ட் ரிடக்ஷன் சொல்லுவோம். இதுவும் காஸ்மெட்டிக் சர்ஜரி தான். இதை தாண்டி எல்லாமே ஃபீமேலுக்கு சொல்லிகிட்ருக்கீங்களா டாக்டர், மேலுக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னா, எஸ் இருக்குது. மேலுக்கு கைனகோமேஷியான்னு ஒரு காமன் ப்ராப்ளம். 10% ஆஃப் த மேல்ஸ் பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, காலேஜுக்கு போகிறப்பையோ இல்லை ஸ்கூல் ஃபைனல்ஸ்லேயோ வரும். ஸ்போர்ட்ஸில் என்னால் கலந்துக்க முடியல, கிண்டல் பண்ணுறாங்க, ஸ்விம்மிங் போக முடியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது அந்த கைனகோமேஷியாவை கரெக்ட் பண்ணுறதும் காஸ்மெட்டிக் சர்ஜரி தான். ஸோ அதுவும் பண்ணுறோம். அடுத்தது இன்றைக்கி உள்ள ஒரு காமன் ப்ராப்ளம், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்னு போட்டிருக்கும். எவ்வரி ஆல்டர்னேட் ஸ்ட்ரீட் ஹேஸ் எ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர். அந்த அளவுக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அனதர் மேஜர் ரெக்குயர்மெண்ட். மேல் பால்னஸ்ஸுங்கிறது ஒரு காலத்தில் 45 வயசுக்கு மேலே வந்துகிட்டு இருந்தது, இன்றைக்கி 25 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம், நம்ம என்விரான்மெண்ட்டை கெடுத்துட்டோம்,
உணவு வகைகளை கெடுத்துட்டோம். தண்ணி, குடிக்கிற தண்ணி, குளிக்கிற தண்ணி எல்லாமே டேமேஜ்டாக மாசுபட்டது. ஸோ ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸும் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், நோஸ் ஜாப், டம்மி டக் இல்லைன்னா அப்டாமினோபிளாஸ்டி, பிரஸ்ட் ரிடக்ஷன், ஆக்மெண்டேஷன், இல்லை சில பேர் வந்து ரொம்ப தொங்கி போயிருக்கு டாக்டர், எனக்கு வயசு 30 தான் இருக்குது, ஆனால் எனக்கு பிரஸ்ட்டு வந்து ரொம்ப தொங்கி போயிருக்கு, பார்க்க அசிங்கமாக இருக்குது. ஸோ அதையும் கரெக்ட் பண்ணுறோம். இது வந்து தேவையா? இதெல்லாம் எல்லாமே ஹிடன் தானே, இதை எதுக்கு தேவை அப்படின்னு கூட கேட்கலாம். சில விஷயங்களை தவிர, எஸ்பெஷலி நோஸு, ஹேர், இதை தவிர மற்றது எல்லாமே ஹிடன் ஏரியாஸ். பட் இது தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவை. ஏன் தேவைன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒன்றும் கிடையாது. நான் ஷர்ட் போட்டிருக்கேன், இந்த ஷர்ட் ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கு, இல்லை வந்து பிங்க்கு வந்து கட்டுருக்குன்னா என்ன அறியாமல் நான் இப்படியே தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் அதை பார்ப்பேன். அது வந்து கேமராவில் தெரியுதா தெரியலையா, அப்போ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ளார பேக் ட்ராப்பில் ஓடிக்கிட்டே இருக்குது, நம்ம சட்டை கிழிஞ்சிருக்குது, இல்லை நம்ம சட்டையில் வந்து கரை இருக்குது, இது தெரியக்கூடாதுங்கிறதுல தான் என்னுடைய 50% ஆஃப் த எனர்ஜி போகும். இதே தான் நடக்குது பிரஸ்ட்டு இல்லாதவங்களுக்கோ, இல்லை அதிகமாக இருக்கிறவங்களுக்கோ, இல்லை இதெல்லாம் ஹிடன் பார்ட்டு தான், நோ டவுட், யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு மனசுக்குள்ளார அந்த ஒரு ஃபீல் என்னென்னா, நம்மகிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, இதனால் வரும்பொழுது உங்களுடைய ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி டெஃபினட்டாக குறையும், அண்ட் உங்களுடைய சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதற்கு வேறு வழி கிடையாது, மாத்திரை கொடுத்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதற்கு வந்து நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு, நானும் மற்ற கேர்ள்ஸ் மாதிரி நார்மல் சைஸ்டாக நான் போகிறேன் அப்படின்னு வரும்பொழுது யூ கெட் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ். அந்த எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் வில் ரிஃப்ளெக்ட் இன் த ஒர்க். ஸோ அதனால் அந்த ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதற்காக தான் மெயினாக வர்றாங்க எங்கள்கிட்ட. எல்லாம் வர்றவங்க அத்தனை பேரும் மாடலிங்காகவோ இல்லை செலிப்ரிட்டிஸ்க்கோ கிடையாது. 80% ஆஃப் மை பேஷண்ட்ஸ் வர்றது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் எம் ரிசப்ஷனிஸ்ட் இன் எ ஹோட்டல், என்னால் அங்கே ஃப்ரண்ட்டில் யாரும் என்னை பார்க்குறது கிடையாது, அவங்க மட்டும் வர்றாங்க, பார்க்குறாங்க, ஃபில்லப் பண்ணுறாங்க, போகிறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு இது நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி அதை பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க ப்ரொமோட் ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ இதனால் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட்டானா, எஸ் இட் இஸ் எசென்ஷியல் பார்ட். ஆனால் அது அவசியமான தேவையா அப்படிங்கிறது இண்டிவிஜுவலைஸ்ட். எனக்கு வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன்னா வேண்டாம் தான், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உனக்கு இது நாங்கள் போய் யார்ட்டையும் சொல்கிறது கிடையாது, உனக்கு இது பிரச்சனையாக இருக்குது நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நாங்கள் வி வில் கீப் குவைட். அவங்களா வந்து எனக்கு இது வேணும். எந்த பேஷண்ட்ஸும் வரும்பொழுது நான் எதுவுமே பேசுகிறது கிடையாது. சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை டாக்டர் எனக்கு பிரஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. சரி ரைட். அதற்கு பிறகு வி லீட் த கொஸ்டின்ஸ், என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன ஏது, அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும். ஸோ அதே தான் நான் சொன்னது, இப்போ முன்னாடி சொன்னதே தான். இது வந்து திஸ் ப்ரொசீஜர் வந்து எதுவுமே வந்து செலிப்ரிட்டிஸ்க்காகவோ இல்லை மாடல்ஸ்க்காகவோ மட்டும் கிடையாது. ஒவ்வொரு காமன் பர்சனுக்கும் உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆதங்கத்தை கரெக்ட் பண்ணணும். ஸோ தட் இது வந்து எல்லாருக்கும் அவைலபிள், அக்ராஸ் த சொசைட்டி இட் இஸ் அவைலபிள். ஏன் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணு தான் சரி பண்ணிக்கணுமா? ஆட்டோ ஓட்டுற பொண்ணுக்கு தேவையில்லையா? கண்டிப்பாக தேவை தான், அதுவும் ஷி வாண்ட் டு லுக். ஸோ அதனால் காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட். அது அவங்களுடைய லைஃப் ட்ரெஜெக்டரியை எந்த அளவுக்கு மாற்றிருக்குதுங்கிறது எனக்கு நிறைய தெரியும், நான் நிறையா பார்த்துருக்குறேன். தே ரீச் டு த, அதாவது உமன் பவர் வந்து அவங்களுடைய ஃபுல் பவரை நம்ம ரிலீஸ் பண்ணும் பொழுது தே கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட். ஸோ டெஃபினட்டாக வந்து அது ரொம்ப முக்கியம் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பிரான்ச். அவங்களுக்கு வந்து எந்த வியாதியும் கிடையாது, மற்ற டாக்டர்ஸ் பண்ணுறது மாதிரி நாங்கள் கிடையாது. மற்ற டாக்டர்ஸ் ஈவன் எங்கள்கிட்டயே மற்ற பிரச்சனையெல்லாம் வியாதியோடு வர்றாங்க, ஒரு பிரச்சனையோடு வர்றாங்க. இங்கே வியாதி கிடையாது, நார்மல் பர்சன், நார்மலாக சொசைட்டியில் போயிட்டுருக்கிற பர்சன். ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நமக்கு இருக்குது, அதை கரெக்ட் பண்ண முடியும்னா கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இதுக்கு அப்போசிஷன் வரும், இது தேவையா, நீ என்ன மாடலுக்கு போறியா, நீ என்ன சினிமாவில் நடிக்க போறியா, இப்படியெல்லாம் கேள்வி வரும். தேவையே இல்லை. அழகாக இருக்கணுங்கிறது சினிமா துறைக்கு மட்டும்
உரித்தானது அல்ல, எல்லா இடத்துலையும் உண்டு. அதை எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை, கேட்க வேண்டியது அவங்களுடைய கடமை, கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இதுதான் மெயினாக காஸ்மெட்டிக் சர்ஜனுடைய பிரின்சிபல். அதை எய்ம் பண்ணி தான் நாங்கள் வந்து ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய எய்ம் வந்து இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும், யாராருக்கு தேவையோ அவங்களுக்கு எல்லாம் ரீச் ஆகணும். அட் தி சேம் டைம் எங்கள் டீம் ஆஃப் 5 ஸ்பெஷலிஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இருக்கும், ஓவரால் ட்ரெயின்டு. இப்போ நான் வந்து ஒரு 40 வருஷம் இதில் இருக்கிறேன்னா மற்றவங்களாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எல்லாம் ட்ரெயின்டு. ஸோ எங்களுடைய எய்ம் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டு கேர் ரீசனபிளி ரேட்டட். இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்க முடியுமான்னா முடியாது, பாசிபிள் கிடையாது. ஸோ வெளியில் நடக்கிறத விட அட்லீஸ்ட் 50% லெஸ்ஸர், அதுதான் எங்களுடைய எய்ம். இந்த 50% கொடுக்கும் பொழுதே அவங்களால வந்துட முடியும். அந்த மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த ஈக்குவலன் ரிசல்ட், இன்றைக்கி ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதே ரிசல்ட் அட் எ லெஸ்ஸர் காஸ்ட் கிடைக்கும்பொழுது மோர் அண்ட் மோர் பீப்புள் வில் கம். அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். அதை அச்சீவ் பண்ணிடுவோன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் சொன்னதை தெளிவாக கேட்டிங்களா? ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் உங்களோட உடல் உறுப்பு கட்டாச்சுன்னா அதை எவ்வளோ செக்யூர்டாக எடுத்துகிட்டு வரணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தேவி பிரியா. இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.